ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா அதிகாரிகிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதிகாரி வந்து சொல்கிறாங்க, எப்படியாவது அந்த மருதுவை கையங்குளமாக நமக்கு பிடிச்சே ஆகணும், அதுக்கு ஒரே ஆதாரம் அந்த முருகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இப்போ அவனை தான் எங்கே போனானே எனக்கு தெரியலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி இன்னும் கல்யாணத்துக்கு வர ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாவது அந்த முருகனை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா வந்து மருதுகிட்ட பேசுகிறாங்க. மருது உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கவும், உடனே மருதுவும் தனியாக போகிறாங்க. என்னாச்சு, என்கிட்ட தனியாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, அப்போ சந்திரகலா வந்து சொல்கிறாங்க, நீ தானே அந்த ரெட் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே மருது அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு, உன்னை பற்றி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஏன்னா உன்னுடைய ஆள் வந்து இப்போ என்கிட்ட தான் இருக்கிற அப்படின்னு சொல்லவும், இப்படி சொன்னதுமே மருதுவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. ஐயோ என்னது, இவங்ககிட்ட வசமாக நம்ம மாட்டிக்கிட்டோம் போலுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ உடனே வந்து சந்திரகலா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மருது, நீ கவலைப்படாத, உன்னை பற்றி நான் எந்த விஷயத்தையும் நான் எங்கள் அக்கா கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கவும், இப்படி சொன்னதுமே மருது வந்து சந்திரகலாவை பார்க்குறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிறீங்க, நான் தான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுது, அப்படி இருக்கும்போது என்னை பற்றி எதுக்காக நீங்கள் வந்து அத்தைக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு இருக்கிறீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எனக்கு எங்கள் அக்காவோட குடும்பத்தை பழி வாங்கணும், அதனால் வந்து எங்கள் அக்காவோட பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் உடனே வந்து எங்கள் அக்கா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு மட்டும் நீ நினைக்காத, ஏன்னா அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும். எனக்கு இந்த ரேவதி என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா, அந்த ரேவதியும் கார்த்தியும் என்னை எவ்வளோதெல்லாம் அவமானப்படுத்திருக்காங்க தெரியுமா, ரேவதிக்கு இப்போ ஞாபகம் இல்லாதனால தான் அவன் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறா, இதுவே அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துன்னு வச்சுக்கோங்க, என்ன ஒரு சித்தின்னு கூட அவன் மதிக்காம என்னை எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திருக்கா தெரியுமா அந்த கார்த்தி கூட சேர்ந்துட்டு, அதனால எனக்கு ரேவதியை சுத்தமாக எனக்கு பிடிக்காது, அவளுக்கு நீ தான் வந்து சரியான ஜோடி, அதனால அவள் கழுத்துல நீ தாலி கட்டி தான் தீரணும், ஆனால் உங்கள் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த கார்த்தி என்னன்னாலும் பண்ணுவான், ஆனால் கண்டிப்பாக அது நடந்துடக்கூடாது, எப்படி உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த சாமியாரையே நான் தான் ஏற்பாடு பண்ணி இங்கே அழைச்சிட்டு வந்தேன், ஆனால் நான் நினச்ச மாதிரிக்கு இந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்காம போயிடுச்சுது, ஆனா அதே மாதிரிக்கு நாளன்னைக்கு நடக்க போற கல்யாணம் எந்த சூழ்நிலையும் நின்றுடக்கூடாது, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், அப்போ தான் கார்த்தியும் ரேவதியும் நான் பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படி சொன்னதுமே வந்து மருது மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவங்க எவ்வளோ தூரம் மோசமானவங்களாக இருக்கிறாங்க, நான் கூட வந்து அத்தைக்கிட்ட இவங்க அக்கா அக்கான்னு சொல்லி பாசத்தை காட்டும் போது இவங்களுக்கு இந்த குடும்பத்தார் மேலேயும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்கா மேலேயும் அக்கா பொண்ணுங்க மேலேயும் இவங்க ரொம்பவே பாசமாக இருக்காங்கன்னு சொல்லி நினச்சேன், ஆனால் இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவே இந்த குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மருது வந்து சந்திரகலா பற்றி நினச்சி அவங்க அதிர்ச்சி அடையவும், ஆனாலும் வந்து எப்படியோ நம்ம ரேவதி கழுத்தில் தாலி கட்டணும், எனக்கு அந்த கார்த்தியை பழி வாங்கணும், அதனால் வந்து என்னை பற்றின உண்மையே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுது, அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்து தான் ஆகணும் அப்படின்னு மருது நினச்சிட்டு இருக்கவும், உடனே சந்திரகலா வந்து அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அக்கா குடும்பம்னு கூட பார்க்காம இந்த குடும்பத்தை பழி வாங்குறேன்னு சொல்லி தானே நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, இங்கே பாரு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நான் அதை பற்றி தான் நினைக்கிறேன்னு, ஆனால் எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும், என் புருஷனை பிரித்தது எங்கள் அக்காவும் இந்த குடும்பமும் தான், இப்போ என்னென்னா அந்த கார்த்தியும் ரேவதி சேர்ந்துக்கிட்டு அவங்க என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, அதனால ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இந்த குடும்பத்தார் கூடயே நான் வந்து உறவாடிட்டு இருக்கிறேன், அதனால எனக்கு எங்கள் அக்காவை பற்றியும் கவலை கிடையாது, எங்கள் அக்கா பொண்ணுங்களையும் இந்த குடும்பத்தை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது, அதனால நீ என்ன பண்ணினாலும் சரி தான், ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ கேட்டு நடக்கணும், அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்னை பற்றின எல்லா உண்மையும் எங்கள் அக்கா கிட்ட அடுத்த நிமிஷமே சொல்லிடுவேன், ஆனால் நீ என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி தான் எங்கள் அக்கா நம்ப மாட்டா, ஏன்னா நான் அந்த மாதிரிக்கு எங்கள் அக்கா கிட்ட நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மருது வந்து சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதே மாதிரிக்கு நான் கேட்டு நடக்கிறேன் அப்படிங்கவும், சரி நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செய்யணும் அதாவது கேட்டு நடக்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்லவும், உடனே சரி அப்படிங்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் அவங்க பேசிட்டு வரும்போது மயில் வாங்கினா பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இவங்க ரெண்டு பேரும் தனியாக போய் என்ன பேசிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், போகிற போக்க சரியில்லையே, இவங்க இப்படிலாம் வந்து பேசக்கூடிய ஆளே கிடையாது, ஏன்னா இந்த மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்தது சாமுண்டீஸ்வரியத்தை, அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் நான் வந்து என்ன பேசிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நினைக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து மயில் வாகனம் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு கார்த்தி, அதாவது இந்த மாதிரிக்கு வந்து சின்ன மாமியாரும் மருதுவும் போய் தனியாக போய் பேசிட்டு வராங்க, என்னன்னு தெரியல, அவங்க பேசிட்டு வர தோரணையை பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு மட்டும் நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே வந்து கார்த்தி வந்து அவங்க யோசனை பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்கன்னா அப்போது இந்த மருது யாருங்கிற விஷயம் கண்டிப்பாக
கண்டிப்பாக சந்திரகலாவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அப்போ உடனே கார்த்தி வந்து மயில் வாகனத்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், சந்திரகலா வந்து வெளியே எங்கே போனாலும் சரி தான், அவங்கள ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், சரிதான் சகலை, நீ எந்த சொன்னாலும் சரி தான், கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து அவங்க சிவனாண்டியும் முருகனையும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க மயில் வாகனம். அப்போ சந்திரகலா பார்த்தோம்னா ஒரு குடோனுக்குள்ளே போகிறாங்க. போனதுமே அவங்க கதவுலாம் மூடிடவும், அப்போ உடனே வந்து அங்கே பார்க்குறாங்க, எங்கேயுமே வந்து ஓப்பன் ஆகாத மாதிரியாவது இருக்குது. இதை பார்த்ததுமே உடனே வந்து அவங்க மயில் வாகனம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சகலை இந்த மாதிரிக்கு வந்து சின்ன மாமியார் வந்து ஒரு குடோனுக்கு வந்தாங்க, அங்கே சிவனாண்டியும் போனால், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கே கதவை லாக் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே உள்ளே வந்து பார்த்தோம்னா 2-3 குரல் கேட்குது, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குப்பா, இந்த ரூமுக்குள்ளே யாரையும் அடைச்சி வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்திக் கேட்கும் போது உடனே அந்த இடத்தையும் சொல்கிறாங்க. சரி, நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுது அப்படிங்கும்போது அவங்க அங்கே இருக்கிறாங்களா, எவ்வளோ நேரம் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மட்டும் செக் பண்ணுங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மயில் வாகனம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும் போதே அப்போ சந்திரகலா ஃபஸ்ட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிவனாடியும் முத்துவேலும் வந்துடவும் எல்லாருமே அவங்கவுங்க அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ வந்து மயில் வாகனம் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி அவங்க எல்லாருமே கிளம்பி போயாச்சுது, ஆனால் அந்த ரூமுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரிக்கே எனக்கு தோணுதுப்பா அப்படிங்கும்போது உடனே நீ சீக்கிரமாக வா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த குடோன் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஜன்னல் எல்லாமே பூட்டிகிட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி வந்து எப்படி உள்ளே போகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன ஜன்னல் மட்டும் ஒரு வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அது வழியாக கார்த்தி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குடனுக்குள்ளே தான் வந்து முருகன் இருக்கிறாங்க. முருகனை பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ, இந்த சந்திரகலா தான் வந்து இந்த முருகனை இந்த குடனுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறாளா, அப்போ இவங்கிட்ட தான் வந்து மாட்டியிருக்கிறா, அதனால தான் இவனை வச்சு இந்த மருது யாருங்கிற விஷயத்த வந்து சந்திரகலா எப்படி கண்டுபிடிச்சிருப்பா, இதனால அவங்க 2 பேரும் தனியாக போய் நின்று பேசிட்டு வராங்க. அப்போ ஆக மொத்தத்தில் மருது ரெட்டுங்கிற உண்மையை வந்து சந்திரகலா கண்டுபிடிச்சிருப்பா. ஆனால் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கூட அவள் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் இல்லை, அதேமாரிக்கு அத்தைக்கிட்ட சொல்லவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், ரேவதிக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா முடிவு பண்ணி வச்சிருக்கிறா அப்படின்னு கார்த்தி வந்து அவங்க நினச்சிடவும், கார்த்தி வந்து மயில் வாகனத்தில் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கட்டதுமே மயில் வாகனம் அதிர்ச்சடைகிறாங்க. இப்போ என்னப்பா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது எப்படியாவது இவனுங்கிறத அழைச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததை பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க கதை ஓப்பன் பண்ணி முருகனை அவங்க வந்து பிடிச்சிருந்தாங்க. முருகன் பார்த்தோம்னா கார்த்தியை பார்த்ததுமே அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக இருக்கவும், அப்போ மயில் வாகனம் வந்து முருகனை போட்டு 2 போடு போடுதாங்க. என்னட்ட நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஒழுங்கு மரியாதையே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு, நீ என்கிட்ட தான் இருக்கணும், ஆனால் நீ என்கிட்ட இருக்கிற விஷயம் அந்த சந்திரகலாவுக்கு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ ரேவதியை இந்த மாதிரிக்கு பண்ணினது மட்டும் இல்லாமல் என்கிட்ட தப்பிச்சு போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் இவங்ககிட்ட நீ எப்படி மாட்டின அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, அன்னைக்கு நீங்கள் என்னை துரத்தி வந்தீங்களா, அப்போ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு நான் இவங்ககிட்ட தான் இவங்க கணவர்கிட்ட தான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நீ யார், எல்லா உண்மையும் நீ சொல்லிட்டியான்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்கக்கிட்ட வந்து அதாவது என்னை காப்பாற்றணும், உங்ககிட்ட இருந்து நான் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஆகாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன், என்னை அவங்க காப்பாற்றுறதா சொன்னாங்க அப்படிங்கவும், இதை கெட்டதுமே உடனே மயில்வாகனம் வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ரேவதி இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு நீ அவங்களுக்கே வந்து சாதகமாக இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு முருகனை போட்டு அடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து நேராக முருகனை அதிகாரிக்கிட்ட அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அதிகாரி வந்து முருகனை பார்த்ததுமே என்னடா தப்பிச்சா போகிறேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கவும், அப்போ அடுத்துதான் வந்து அதிகாரி வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க, கார்த்தி இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இவனை இப்போமே அழைச்சிட்டு போய் மருதுவை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது, இல்லை இப்போ அழைச்சிட்டு போனாக்கி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுறோன்னு அவங்க சொல்லுவாங்க, அதனால இன்னொரு ஆதாரம் வேறு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன கார்த்தி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது கொஞ்சம் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதிகாரியும் சரிதான் கார்த்தி அப்படின்னு சொல்லவும், அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அந்த பொண்ணை தான் அவங்க பார்க்க போகிறாங்க. அப்போ வந்து மருதுவால் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருந்தாங்களா, அவங்கக்கிட்ட வந்து சில ஆதாரம்லாம் இருந்ததுல, அதனால அவங்க அம்மாவை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ஆதாரத்தெல்லாம் வந்து கார்த்தி வந்து வாங்குறாங்க. ஏன்னா மருது எக்காரணத்தை கொண்டு தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா ஆதாரத்தையும் வந்து கச்சிதமாக வந்து கார்த்தி ரெடி பண்ணுறாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து காலையில் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்துருச்சுது. அதனால வந்து மருதுவை அவங்க ரேவதியை காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே வந்து அலங்காரம் பண்ணிட்டு மணமேடைக்காக வரவும், அப்போ ரோகிணி வந்து அவங்க ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி நான் சொல்கிறத கேளு, இந்த கல்யாணம் வேண்டாமா உனக்கு அப்படிங்கும்போது, அப்போ ரேவதி வந்து சிரிக்கிறாங்க. அப்போ என்ன ரேவதி சிரிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அக்கா நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது, ஏன்னா கார்த்தி மாமா தான் என் கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு, எனக்கு நல்லாவே தெரியும், அதனால எப்படி நடந்தாலும் சரிதான் இந்த கல்யாணத்தை அவர் தடுத்து நிறுத்திடுவாருக்கா அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ நம்பிக்கை நீ வச்சிருக்கிறியா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாக்கா எனக்கு கார்த்தி மாமா மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது,
இருக்குது, அதனால நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு மணமேடைக்கு வராங்க. அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலா வந்து இந்த கொஞ்ச நேரத்தில் வந்து அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம நினச்சாலும் நடந்துரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா வந்து சிவனாண்டி அந்த குடோனுக்கு வராங்க, வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது முருகனை காணலன்னுமே சிவனாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து சிவனாண்டி பார்த்தோம்னா சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரா, முருகனை நம்ம அந்த குடோனில் அடைச்சி வச்சிருந்தோம்ல, அவனை காணல் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவனை காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி, அதிகாரி, முருகன், ஆதாரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொண்டுட்டு நேராக மண்டபத்துக்கு வராங்க. அப்போ கார்த்தியை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடையவும் உடனே வந்து அதிகாரி வந்து சொல்கிறாங்க, இந்த மருதுவை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கவும் இப்போ சாம்பிடிச்சிட்டு வந்து தடுக்கிறாங்க. என்ன சார் நினச்சிட்டு இருக்கிறீங்க, எதுக்காக வந்து என் வீட்டு மாப்பிள்ளையாக போகிறவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறவங்க, என்ன இந்த கார்த்தி ஏதாவது போட்டு கொடுத்துட்டான்னு அப்படிங்கும்போது இங்கே பாருங்கம்மா, அந்த மருது வந்து நல்லவனே கிடையாது, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு எல்லா ஆதாரத்தையும் காட்டவும் இதை பார்த்ததுமே சாம்பிடிச்சிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மருது தப்பிச்சு ஓடுறதுக்காக இருக்கவும் கார்த்தி வந்து அவங்கள பிடிச்சிருந்தாங்க. என்னடா தப்பிச்சு போகிறதுக்காக இருக்கிறன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ரேவதி வந்து ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாக்கா நான் சொன்ன மாதிரிக்கே கார்த்தி மாமா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டார் அப்படிங்கும்போது, ஆமா ரேவதி, நீ சொல்லும் போது கூட நான் நினைக்கல, ஆனால் பாரு கார்த்தி வந்து கரெக்டான இடத்துக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா என்னதான் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.